நீட் வினாத்தாள் கசிவு, அரசு தேர்வுகள்ல முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும்னு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலா டெல்லி ஜந்தர் மந்தர்ல மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் தன்னுடைய மாணவர் பருவத்துல இதே மாதிரியான வினாத்தாள் கசிவு குறித்து மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்ததும் அப்பொழுது 1997ஆம் ஆண்டு ஒடிசால உத்கல் பல்கலைக்கழகத்துல தர்மேந்திர பிரதான் படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ நான் அவருக்கு ஜூனியர். அந்த சமயத்துல தர்மேந்திர பிரதான் RSS அமைப்போட மாணவர் பிரிவான ABVP-யோட தேசிய செயலாளரா பணியாற்றிட்டு இருந்தாரு. மேலும் பாஜகவிலையும் முறைப்படி இணைஞ்சிருந்தாரு. அப்போதான் வினாத்தாள் கசிந்ததா தகவல் வெளிவந்தது. இதை எதிர்த்து தர்மேந்திர பிரதான், நான் உட்பட மாணவர்களான நாங்க தலைமைச் செயலகத்துக்கு முன்பா ஒடிசா அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும். அங்க சுமார் 1500 மாணவர்கள் எங்களோட இணைஞ்சாங்க. தர்மேந்திர பிரதான் மாணவர் அரசியல்ல ஈடுபட்டதே அவர் பாஜகல ஒரு வலுவான தலைவரா உருவெடுக்க அடித்தளமா அமைஞ்சது. தர்மேந்திர பிரதானுக்கே பாஜக தலைமை கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தது. இவரோட இந்த நீண்ட கால முயற்சிக்கு 2024 தேர்தல்ல தான் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. அதே நேரம் அவருக்கான அங்கீகாரத்தை வழங்கும் வகையில தான் மத்திய அமைச்சரவையில அதுவும் முக்கியமான கல்வித்துறை பொறுப்பு தர்மேந்திர பிரதானுக்கு வழங்கப்பட்டது. ஆனா தர்மேந்திர பிரதான் இப்போ அந்த பதவியையும் ராஜினாமா செய்திருக்கு. மத்திய கல்வித்துறை அமைச்சரா அதே இளம் வயது மாணவர்களோட ஆத்திரத்திற்குள்ளாகி தன்னுடைய பதவியையே ராஜினாமா செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டது. Resigning from my post as education minister. It is for personal reasons. I thank everyone for the opportunity.